கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. என் அணி பக்கமா பேசிட்டாரு, துரைராஜ என் அணி பக்கமா தான் பேசினாரு. பாவம் வேலுசாமி என் பக்கம் பேச தெரியாத அவர்களுக்கு பேசிக்கிறாரு. இன்னும் தெரியல எதுக்கு என் கட்சி பக்கமா பேசிக்கிறாங்க. எங்கால வந்து உடற்பயிற்சி செய்யறதுல அவங்க பேசுறது நல்லா சாப்பிடுறது நல்லா பேசுறாங்க. உணவு பழக்கம் எப்படின்னா தேவையில்லாத உணவு சாப்பிட்டா வயசான காலத்துல உங்களுக்கு பிரச்சனை வரணும்னு இருந்தா இந்த உடற்பயிற்சி செய்யணும். வயசானவங்க நம்ம எங்க போறோம், டாக்டர் கிட்ட போறோம், போனவங்க என்ன சொல்றோம், டாக்டர் என்னப்பா சுகர் வீட்டுக்கு போவாங்க, அரை மணி நேரம் நட, 1 மணி நேரம் நட, குடிமக்கள் மக்களுக்கு பேசுகிறாங்க. இவங்க வந்து 20 வயசு 30 வயசு 40 வயசு சாப்பிட்டது இப்ப சொல்றாங்க. இப்ப சாப்பிட முடியுமா அவங்களால? இப்ப அவங்களால சாப்பிட முடியுமா? முடியாது. உப்புதாஸ் அவர்கள் வந்து இப்ப கேண்டீன் நடத்துறாரு. அவரோட ஆரோக்கியமான உணவு கொடுக்குறாங்க. ஏப்பா படிச்சு பேசுங்க. அவர் வந்து நடத்துறாரு. பிரியாணி போறாரு, போறாரு, ஆமா அப்பா அங்க இருக்கப்போ இது சொல்றாரு, நீங்க சாப்பிட்டு அதை சாப்பிட்டு பாப்பா படிச்சாரு தெரியாத படிச்சாரு. ஏன்னா அவர் படிச்சதுக்குள்ள என்னன்னா நம்ம வயசானவரை என்ன செய்யணுமோ அதெல்லாம் சொல்லிக்கிறாரு. நல்லா சாப்பிடுறத வயசான காலத்துல சாப்பிட்டு 60 வயசுல யாராவது சாப்பிட்டு பாருங்க சொல்லிக்கிறாரு. சின்ன வயசுல இருக்கிறவங்க வந்து ஓடி விளையாடு பார்ப்பான், நீ ஓய்ந்து இருக்கிற ஆளாவது பார்ப்பான். ஏன் சொல்றாரு? அதை வந்து கடைசி வரைக்கும் செய்யறாங்க. எப்போ 60 வயசானாலும் சரி, 70 வயசானாலும் சரி, 80 வயசானாலும் சரி, பலர் சொல்லிக்கிறது பசித்து குசி குசிக்கு சாப்பிடாத. டைமுக்கு சாப்பிடா, டைமுக்கு ஏற்றி வேணா சாப்பிட்டுக்கோ. ஆனா பசித்து குசி, நீ பசித்து சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். பசித்து ஃபுல்லா சாப்பிடாத, தூக்கம் வரும். தூங்கிட்டீங்கன்னா என்ன பண்ற? ஒன்றும் பண்ண முடியாது. வயசான என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால 60 வயது சாப்பிட்டு 60 வயதுக்கு மேல தண்ணி குடி, தண்ணி நல்லா குடி, ஆரோக்கியமா வாழு, நல்லா நட, நல்லா வாழு. எல்லா உயிரினங்களும் அன்பா இருக்கு. அன்பா இருந்தாரு உங்களோட ஆரோக்கியம் ஜாஸ்தி ஆகிடும். ஆரோக்கியம் ஜாஸ்தி எப்போ ஆகும்? உடற்பயிற்சி செய்தாலும் ஆகும். ஏன் சொல்றேன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்து நான் சொல்றேன். எனக்கு வந்து ஹெல்த் சமயம் ஒன்று தெரிஞ்சு போச்சு சொன்னாங்க டாக்டர்ஸ். நடக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. சிக்வெச்சு தான் நடந்துருந்தேன். அப்போ எனக்கு வந்து ஒரு 45 வயசு. அப்போ என்ன போனோம்னா அந்த 2 எலும்பு நடுவில் ஒரு ஸ்டேஜ் போயிட்டு வச்சு தருவோம். உங்களுக்கு ஒரு 5 லட்சம் போடலாம். இவங்க நம்ம உடம்புல ஒரு பேர் இருக்கு, நம்ம கையில் காசு கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தேன். இல்லை நம்ம சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து என் பொண்ணு வந்து பிசினஸ் படிச்சு அவன் தான் சொன்னான், இப்போ எக்ஸசைஸ் சரி பண்ணிடலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி எக்ஸசைஸ் 2 ரைட்டாக அப்படியே அழுத்தி அவருக்கு வலி தாங்க முடியல. ஆனால் வலி போக தான் வந்து அந்த உடம்பு வந்து பழைய நிலைக்கு வந்து இன்னொரு ஒரு இன்சிடென்ட். நம்ம கைதெல்லாம் வந்து ரிப்போர்ட் ஆகிடுச்சு. டாக்டர்ஸ் கோபாலுடைய சொல்லுங்க, அவர் கோபாலுடைய சொல்லுங்க, அவருக்கும் வந்து கடுமையான உடல் பாதிப்பு. அவருக்கு வந்து என்னோட போய் அங்கே பிசியோதெரபி பண்ணி மிகவும் அருமையா வந்து இப்போ வேலைக்கு போய் ரிட்டர் ஆகி. அதாவது உடற்பயிற்சியுடைய மையம் தெரியாது. பேசுகிறாங்க, நல்லா சாப்பிடலாம், நல்லா தூங்குவாங்க,
நல்லா சாப்பிட்டா நல்லா சாப்பிடணும் உங்களுக்கு என்ன வருவாங்க. அப்போ அதுல ஒரு பிள்ளையார வச்சுப்பா எல்லாரும் பேரும் பையன் கேட்டாங்க. இது நான் ஒரு திருக்குறள் என்ன சொல்றேன், தெய்வத்தால் ஆராதனையும் முயற்சி தன் தெய்வத்தை புரிதல். அதனால நம்மளா தெய்வமே நம்மளை வந்து கைவிட்டாங்களோ ஒரு உடற்பயிற்சி செய்யறதுனால நம்ம நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். இது வந்து முக்கியமா வந்து சொல்ல மாட்டோம்னா நம்ம யாரும் உறவினர் வீட்டுக்கு போனா டீ சாப்பிடணும், ஃப்ரெண்ட்ஸ் யாரா பார்த்தா வாங்க டீ சாப்பிடணும் சொல்லுவோம். அந்த மாதிரி ஏபிக்கு வந்து அவரை நான் வந்து வரவேற்கிறேன். முதல்ல நான் சொல்ல வேண்டிய கடைசியில் சொல்ல மன்னிச்சு. நன்றி, வணக்கம்.